மானும் செடியும். மான் ஒன்றை வேடர்கள் விரட்டி வந்தனர். ஒரு செடியின் பக்கமாக மான் வந்தது. அதன் இலைகளில் மறைவில் பதுங்கியது. மான் இருந்த இடம் வேடர்களுக்கு தெரியாததால் அவர்கள் அதை விட்டுவிட்டு நகர்ந்தனர். வேடர்கள் போனதும் அந்த செடியின் இலைகளை மான் தின்ன ஆரம்பித்தது. இலைகள் அசைந்த சத்தத்தை கேட்ட வேடர்கள் திரும்பினார்கள். அசைகின்ற இலைகள் பக்கமாக ஓர் அம்பை எய்தார்கள். அது மானை கொன்றது. சாகும்போது மான், எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். எந்த இலைகள் என்னை மறைத்ததோ அவற்றிற்கே நான் துரோகம் செய்து அதை தின்ன ஆரம்பித்தேன். அது தவறல்லவா என்று சொல்லியது. நீதி. நன்றி மறவாதே. தொழுவத்தில் மான். வேட்டை நாய்களுக்கு பயந்து ஒரு கலைமான் ஒரு தொழுவத்தில் நுழைந்தது. அங்குள்ள காளைகளில் ஒன்று அதை பார்த்து, இங்கே ஏனப்பா வந்தாய்? சுலபமாய் உன்னை பிடித்து விடுவார்களே என்று கேட்டது. நீங்கள் என்னை காட்டிக் கொடுக்காமல் இருந்தால் போதும், நான் மறைந்து கொள்வேன் என்று சொல்லி வைக்கோல் குவியலுக்குள் மறைந்து கொண்டது. இரவு வந்ததும் தொழுவத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று வேலைக்காரர்களும் மேஸ்திரியும் ஒவ்வொருவராய் வந்து பார்த்து போனார்கள். ஒருவருக்காவது கலைமான் பதுங்கியிருப்பது தெரியவில்லை. எல்லோரும் வந்து போனதும் கலைமான் தான் தப்பித்துக் கொண்டதாய் சந்தோஷம் கொண்டு காளைகளுக்கு நன்றி தெரிவித்தது. முதலில் பேசிய காளை மீண்டும், அதற்குள் அவசரப்படாதே. நீ தப்பித்து போனால் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிதான். ஆனால் இன்னும் ஒருவர் வரவேண்டி இருக்கிறது. இவர்கள் கண்களுக்கு புலப்படாதவையெல்லாம் அவர் கண்களுக்கு தெரிந்துவிடும். அவர்தான் இந்த தொழுவத்தின் எஜமானர் என்று சொல்லியது. கடைசியாக எஜமானர் வந்தார். தெரு வழியாக போனவர் தொழுவத்தை பார்த்து போகலாம் என்று உள்ளே நுழைந்தார். அவர் தொழுவத்தை சுற்றி பார்வையை ஓட்டிய போது கலைமானின் கொம்புகளின் நுனிகள் வைக்கோலுக்கு மேல் தெரிவதை பார்த்தார். புரிந்து கொண்டார். அவ்வளவுதான். உடனே கூச்சல் போட்டு வேலைக்காரர்களை அழைத்தார். அவர்கள் வந்து மானை பிடித்து கொண்டார்கள். நீதி. அலட்சியம் செய்வதுதான் அகம்பாவம் உள்ளவர்களுக்கு தண்டனை. கரடியும் கோழிகளும். காட்டிலேயே பிறந்து வளர்ந்து வந்தது ஒரு கரடி. உலகத்தை சுத்தி பார்க்க வேண்டும் என்று அது விரும்பியது. அதற்காக அது கிளம்பி ஒவ்வொரு இடமாக போயிற்று. ஒரு நாள் ஒரு விவசாய பண்ணைக்கு போனது. அங்கு கோழிகள் தண்ணீர் குடிப்பதை பார்த்தது. குட்டையின் பக்கத்தில் நின்று ஒரு மடக்கு தண்ணீரை வாயில் எடுத்ததும் தலையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கொண்டு தண்ணீரை விழுங்கின. எதற்காக அவை இம்மாதிரி செய்கின்றன என்பதை அறிய கரடிக்கு ஆவலாய் இருந்தது. அதை பற்றி கோழிகளிடமே கேட்டது. கோழி பின்வருமாறு கூறியது: தண்ணீரை கடவுள் கொடுத்ததற்காக ஒவ்வொரு மடக்கிற்கும் ஆகாயத்தை நோக்கி மந்திரம் செலுத்துகிறோம். தொன்று தொட்டு இந்த வழக்கம் இருந்து வருகிறது. நன்றியுள்ள நாங்கள் அதை விடாமல் பின்பற்றுகிறோம் என்று சொன்னது. இதை கேட்டதும் கரடி விழுந்து விழுந்து சிரித்தது. கோழிகள் செய்வது மாதிரியே செய்து பரிகாசம் பண்ணியது. இதை பார்த்த சேவலுக்கு கோபம் வந்தது. அது, நீ அந்நியனாய் இருக்கிறாய், அதனால் உன்னுடைய புத்தியற்ற செயலை மன்னிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்கள் நம்பியுள்ள அனிஷ்டங்களை செய்யும்போது அதை பார்த்து மரியாதை தெரிந்தவர்கள் கேலி செய்ய மாட்டார்கள். கரடி ஒன்றுக்குத்தான் அந்த மரியாதை தெரியவில்லை என்பது தெரிந்து போயிற்று என்று சொல்லியது. நீதி. பிற கொள்கைக்காரர்களை கேலி செய்ய வேண்டாம். சேவல்களும் வான்கோழியும். இரண்டு போர் சேவர்கள் தற்செயலாக சந்தித்துக் கொண்டன. உடனே ஒன்றை ஒன்று முறைத்து பார்த்தன. அடுத்த வினாடியில் இரண்டும் கொக்கரித்து போர்க்கூச்சல் போட்டன. உடனே ஒன்றன் மீது ஒன்று பாய்ந்தது. சண்டை போடத் தொடங்கின. சண்டை பலமாய் நடந்தது. ஒன்றை ஒன்று படுகாயப்படுத்தின. கடைசியில் சோர்வு வந்து இரண்டும் தரையில் சாய்ந்தன. இவ்வளவையும் ஒரு வான்கோழி பார்த்து கொண்டிருந்தது. சேவல்கள் கீழே விழுந்த பின்பு அவற்றின் பக்கத்தில் அது வந்து பின்வருமாறு சொல்லிற்று: அட சேவல்களே, என்ன அசட்டுத்தனமாய் நடக்கிறீர்கள்? ஏன் சண்டை போடுகிறீர்கள்? எப்பொழுதும் சண்டை போடும் மனிதர்கள் கூட உங்கள் மாதிரி இவ்வளவு மோசமாய் நடக்க மாட்டார்கள். ஒரு தானியத்தை ஒரு சேவல் எடுத்து கொண்டது என்பதற்காக, அல்லது ஒரு சேவல் பார்வையில் பட்டது என்பதற்காக, அல்லது கொக்கரித்தது என்பதற்காக உடனே படுகாயம் படும்படியான கடும் சண்டையில் இறங்கிவிடுகிறீர்கள். அதனால் ஆயுள் பூராவும் கஷ்டப்படுகிறீர்கள். ஏன் இந்த கெட்ட புத்தி உங்களுக்கு என்று வினவியது. நீதி. காரணம் இல்லாமல் சண்டை போடுவதைப் போல் அறிவிலும் வேறு எதுவும் கிடையாது. கோழியும் தவளையும். கோழி முட்டை போட்டது. அந்த மகிழ்ச்சியில் பலமாய் கொக்கரித்தது. இந்த கூச்சலை தவளையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அப்பா என்ன கூச்சல் என்று சொல்லிக்கொண்டு கோழியை பார்த்தது. ஏம்மா கோழியம்மா, ஏன் இவ்வளவு கூச்சல் போடுகிறாய்? உன் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கமெல்லாம் நடுங்குகிறது. உன் கூச்சலை பார்த்தால் ஏதோ பெரிய வெற்றி கொடியை நாட்டிவிட்டது போல் அல்லவா இருக்கிறது. எதற்காக இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறாய் என்று கேட்டது. கோழி கூறியது, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் இப்பொழுதுதான் ஒரு முட்டையிட்டேன். தவளை கூறியது, அடே அப்பா, இந்த முட்டைக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறாய்? கோழி சொன்னது, என்னுடைய மகிழ்ச்சியைக் கண்டு உனக்கு ஏன் பொறுக்கவில்லை? நான் போட்டது முட்டையாக இருந்தாலும் அந்த அளவுக்காவது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கின்றேன். ஆனால் நீயோ பகலும் ராத்திரியும் கத்து கத்து என்று கத்துகிறாய். ஒரு பலனையும் காணவில்லை. அப்படி இருந்தும் உன் கூச்சலை நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா என்று சொல்லியது. நீதி: கூச்சல் போடுகிறவர்களால் காரியம் செய்ய முடியாது. சிந்தனை தரும் சிறப்பான கதைகள். சுனையில் கலைமான். ஒரு கலைமான் ஒரு தெளிந்த சுனையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது தனது பரந்த கொம்புகளின் அழகை தண்ணீரில் பார்த்து பெருமிதம் கொண்டது. ஆனால் தனது மெலிந்த கால்கள் அந்த அழகை கெடுப்பதாக நினைத்தது. ஆஹா, எவ்வளவு கம்பீரமான பரந்த கொம்புகள்! எவ்வளவு அழகாய் என் தலை மீது அவை பறந்து நிற்கின்றன! என் முகத்திற்கு அவை கொடுக்கும் அழகுதான் என்ன! ஆனால் இந்த சூம்பிப் போன கால்களை பார்க்கும்போதுதான் எனக்கு வெட்கமாய் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திரும்பி பார்த்தது. பல வேடர்களும் வேட்டை நாய்களும் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டது. உடனே எடுத்தது ஓட்டம். அந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்புவதற்கு எந்த கால்களைக் கண்டு வெட்கமடைந்ததோ அந்த கால்கள் உதவி செய்தன. கால்களின் உதவியால் காட்டுக்குள் நுழைந்தது. ஆனால் காட்டுக்குள் வேகமாக ஓட முடியாதபடி அதன் பரந்த கொம்புகள் புதர்களிலும் கிளைகளிலும் முட்டி இடையூறு செய்தன. இதனால் சீக்கிரமாக நாய்கள் வந்து அதை பிடித்து கொன்றன. சாகும்போது நான் முட்டாள், இந்த கொம்புகள் இல்லாதிருந்தால் இந்த கால்கள் என்னை காப்பாற்றி இருக்குமே என்று ஏங்கியது. ஒற்றைக்கண் மான். ஒரு பெண்மானுக்கு ஒரு கண் குருடு. கடலுக்கு பக்கத்தில் அது மேய்ந்து கொண்டிருந்தது. அதை வேட்டையாட வருகிறவர்கள் தரைமார்க்கமாகத்தான் வருவார்கள் என்று அது நினைத்தது. எனவே குருட்டுக்கண் சமுத்திர பக்கமாகவும் நல்ல கண் தரைமார்க்கத்தையும் பார்த்து இருக்கிற மாதிரியும் நின்று கொண்டு அது மேய்ந்தது. இச்சமயத்தில் சமுத்திரத்தில் படகு வழியாக சிலர் மானை நோக்கி வந்தார்கள். அந்த பக்கமாக அதன் குருட்டுக்கண் இருந்தபடியால் அவர்கள் வருவதை பார்க்க முடியவில்லை. எனவே சமீபத்தில் வந்த அந்த மனிதர்கள் மானை கொன்றுவிட்டனர். சாகும்போது அது, ஐயோ, எந்த பக்கம் ஆபத்து வராது என்று நினைத்தேனோ அங்கிருந்தல்லவா என் உயிருக்கு அபாயம் ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டே செத்தது. நீதி: எல்லா வழிகளையும் பாதுகாக்க வேண்டும். இளமானும் கலைமானும். ஒரு மான்குட்டி ஒரு கலைமானை பார்த்து, இதென்ன, நாயைக் கண்டு இப்படி பயப்படுகிறாய்? நாயை விட நீ எவ்வளவு பருமனாய் இருக்கிறாய், பலவானவனாய் இருக்கிறாய். நாயை விட வேகமாக ஓடவும் முடியும். பரந்த கொம்புகள் வேறு இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் ஏன் நாயைக் கண்டு பயப்படுகிறாய்? நீ மட்டும் தைரியமாய் நின்று நாய்களை எதிர்த்தால் அவை ஓடியே போகும் என்றது. கலைமான் சொன்னது, நீ சொல்வது உண்மைதான். நானும் எத்தனையோ தடவைகள் அம்மாதிரி யோசித்து நாய்களை எதிர்க்க தீர்மானித்ததுண்டு. ஆனால் நாய்களின் குரலை கேட்டதும் அந்த தைரியமெல்லாம் எங்கேயோ பறந்து போய்விடுகிறது என்று சொன்னது. நீதி: என்ன சொன்னாலும் கோழைகளுக்கு தைரியம் ஏற்படாது. குதிரையும் கலைமானும். கலைமானோடு குதிரை கோபித்துக் கொண்டது. ஆனால் வஞ்சம் தீர்த்து கொள்ள முடியாமல் மனிதனின் உதவியை நாடியது. மனிதன் அதற்கு சேணமும் கடிவாளமும் போட்டான். அப்புறம் அதன் மீது ஏறி உட்கார்ந்து கலைமானை விரட்டி பிடித்து கொன்றான். கலைமான் மாண்டதைக் கண்டு மகிழ்ந்து குதிரை கனைத்தது. மனிதனுக்கு வந்தனம் செலுத்தியது. தன் கடிவாளத்தை நீக்கி தன்னை விடுவிக்கும்படி கேட்டது. மனிதன் தலையை ஆட்டி, முடியாது முடியாது, நீ எவ்வளவு உபயோகமாய் இருக்கிறாய், உன்னை எப்படி விட்டுவிட முடியும் என்று கேட்டான். அன்று முதல் மனிதனுக்கு குதிரை அடிமையாக இருக்கின்றது. குதிரையின் வஞ்சம் தீர்ந்தது. ஆனால் தன் விடுதலையை பறிகொடுத்துதான் வஞ்சம் தீர்க்க முடிந்தது. நீதி:
கோபத்தை அடக்க வேண்டும். இல்லாவிடில் கோபம் அடக்கிவிடும். நோயுற்ற கலைமான். ஒரு கலைமானுக்கு வயோதிகத்தால் கால்கள் நடக்க முடியாமல் போயின. ஆயுளின் மீதமுள்ள நாட்களை கழிப்பதற்காக கஷ்டப்பட்டு தீனியை சேர்த்தது. நிம்மதியாய் படுத்துக்கொண்டே காலத்தை கழிக்க முயன்றது. ஆனால் அந்த கலைமான் நல்ல குணமுள்ளதாய் இருந்தபடியால் நண்பர்கள் ஏராளமாய் இருந்தனர். எழுந்து நடமாட முடியாத நிலைமையில் இருப்பதை கேள்விப்பட்டதும் அவை கலைமானை பார்ப்பதற்கு ஏராளமாய் வந்து போயின. வருகின்றவை பேசுவதும் பேச்சுவாக்கில் தீனியை தின்பதுமாய் இருந்தன. இதனால் வெகு சீக்கிரமாய் கலைமான் சேர்த்து வைத்திருந்த தீனி முழுவதும் தீர்ந்து போயிற்று. கடைசியாக கலைமான் தீனி இல்லாததால் மாண்டது. நீதி. யோசனை இல்லாத நண்பர்களால் நன்மையை விட துன்பமே அதிகமாக ஏற்படும்.